ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 226 பார்க்க போறோம். எடுத்தது த காய் ஹூஸ் த க்ளோசஸ்ட் டு இன்வின்சிபிள் அண்ட் த மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பாக்ஸியோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் பாஸ் போஷ் ஹாம்பர்க்ன்ட்டு சீரப் பண்ணுவாங்க. போஷ் இவங்க விஷயத்துல என்ன பண்ணனுங்கவும் பாக்ஸி இவனுங்க நம்மள படுத்தின அவமானத்துக்கு இவனுங்களை திரும்ப டேவி பேக் ஃபைட்ல ஜெயிச்சே ஆகணும். ஆபரேஷன் டியை ஃபாலோ பண்ணலான்ட்டு கிளம்பி இருப்பான். அங்க பயங்கரமா கத்திட்டு கிடப்பாங்க இல்லையா, சாப்பர் அதை நோட் பண்ணுவான். சாப்பர் ஏதோ பார்ட்டி பண்ணுவானுங்க போல என்பான். ராபின் பேசாம போய் பார்க்க வேண்டியதானே, நான் ஷிப்பை பாத்துக்கிறேன்பா. சாப்பர் எனக்கு படிக்கிற வேலை அப்புறம் மெடிசன் ஒர்க்லாம் இருக்கு, நான் ஷிப்பையும் பாத்துக்கணும், அதனால நான் போலின்றவான். ராபின் சிரிப்பா. லூஃபில செம கடுப்புல இருப்பான். எப்ப பார்த்தாலும் எதுக்குள்ள ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டே இருக்கீங்க, சண்டை போடுறான்னா நேருக்கு நேரா சண்டை போட வேண்டியதானு. உசாப் கொஞ்ச நாவது அமைதியா இரு, இந்த ஆஃப்ரோதான் உன்னை ரொம்ப வைல்டா ஃபீல் பண்ண வைக்குதுன்னு எடுப்பான். சாஞ்சி அதே தான், அது ஸ்பிரிட்டை பூஸ்ட் பண்ணி விடுன்பா. நாமி ஜோக் தானன்பா. ஜோரோ அவனோட எதிரியை காலி பண்ண நம்மளை பயன்படுத்திக்கிட்டு நம்மளே மாட்ட வச்சான் பாரு, எவ்வளவு கேவலம் இல்லையான்பா. நாமி அது மட்டும் இல்லாம நம்ம தங்கத்தை வேற எடுக்க போறாங்களாமா, மன்னிக்கவே முடியாதுன்பா. உசாப் அவன் கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா இருந்துட்டு இதை பத்தி எல்லாம் புரியாம இருக்கான். நம்ம எல்லாம் கோவப்பட்ட அந்த ஷிப்பையே 2 துண்டாக்கிட்டு போயிருவோன்னு தெரியாத என்ன அவனுக்கு. அட்லீஸ்ட் நீங்க 4 பேர் சேர்ந்து செய்யலான்பா. எல்லாம் கவுந்திருப்பாங்க. நாம எந்திரிச்சு எப்படியோ நீங்க எது வெளியே போனோம், அதுலயும் குறிப்பா அவன் ஏதாவது ட்ரிக் பண்ணிடாம பாத்துக்கணும்பா. சாஞ்சி பக்கத்துல இருக்க மரசவரை அடிச்சு பார்த்துட்டு இதை உடைக்கலாம் போலன்ட்டு உடைச்சிருப்பான். பார்த்தா அது ஒரு ஃபீமேல் ரூம் போல இருக்கும். பாக்ஸி போச் மாதிரி கெட்டப் போட்டு சாப்பி எங்க போயிட்டு சாப்பி வா சாப்பின்ட்டு இருப்பான். இதை பாக்குற நம்ம ஆளுகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் அதே சென்சேஷன் இங்க சாப்பர் வரைக்கும் வரும். ராபின் என்னாச்சுன்னு கேப்பா. அவன் இல்ல ஒண்ணும் இல்லைன்பா. சாஞ்சி நீ இப்ப பண்றது எவ்வளவு கேவலமான ட்ரிக் தெரியுமாடான்பா. லோஃபி இதை நான் பாத்துக்கிறேன்பா. பார்த்தா அவங்ககிட்டே போயிட்டு அந்த மரமண்டங்கன்னு கேட்பான். பாக்ஸி கண் கலங்குவான். இருந்தாலும் டெப்ரஸ் ஆனா லூஃபி அடிச்சு போடுவான்ட்டு. இல்லைங்க எனக்கு தெரியாதுன்பா. இந்த பக்கம் நம்ம ஆளுக்கு தான் வாயை பொழந்திருப்பாங்க. லூஃபி அப்ப உங்களுக்கு அவனை பத்தி தெரியலையான்பா. ஜோரோ கிழிஞ்சதை இவனையா தாட்டணும்பா. நாம இதை பாக்குறக்கே ஆக்வர்டா இருக்குன்பா. சாஞ்சி அது அவனுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைச்சன்பா. திடீர்னு பார்த்தா ஃபாக்ஸி ஸ்வார்ட் எடுத்து அட்டாக் பண்ண வந்திருப்பான். எல்லாரும் பின்னால பாரும்பாங்க. ஜோரோ கத்தி வச்சு தடுத்திருப்பான். அந்த மூஞ்சி நல்லா தான் உத்து பாராண்டான்பான் ஜோரோ. லூஃபி அவனை பார்த்துட்டு இது போச்சு இல்ல, அது அந்த மரமண்டையோட தங்கச்சின்பான். ஜோரோலாம் வெறுத்து அப்படியே படுத்திருப்பான். ஃபாக்ஸி மாறு வேஷம் எல்லாம் போதுன்ட்டு வேஷத்தை கலைப்பான். லூஃபி என்ன மறுபடியும் ஏமாத்திட்டியா, வாட சண்டை போட்டு பாத்தரலான்பா. உசாப் இதை பத்தி எனக்கு சொல்ல ஒண்ணும் இல்லைன்பா. பாக்ஸி ஸ்லோ பீம் எடுத்துக்கடான்பா. லூஃபி டாஷ் பண்ணிப்பான். பின்னால இருக்கவங்களும் ஓடி இருப்பாங்க. லூஃபி கண்ணாடி பின்னாடி நிப்பான். பாக்ஸி நான் உன்னை ஃபர்ஸ்ட் அட்டாக்ல மிஸ் பண்ணாலும் உன்னை தேட முடியாமல இல்லடான்ட்டு அட்டாக் பண்ணிருப்பான். பார்த்தா அங்க கண்ணாடி இருக்கிறத ஜோரோ நோட் பண்ணிட்டு அது ரெஃப்ளெக்ட் ஆனா நாமி மேலதான் படுன்ட்டு காப்பாத்த வந்திருப்பான். பட் சாஞ்சி என்னடா அவன் மேல ரஃபா ஹேண்டில் பண்றேன்ட்டு கிட்ட வந்திருப்பான் அட்டாக் பண்ண. பார்த்தா 2 பேர் நேருக்கு நேர் நிப்பாங்க. எல்லாரும் விட்டு ஓடி இருப்பாங்க. பார்த்தா 2 பேர் லிப்லாக் அடிச்சுக்கிற மாதிரி இருப்பானுங்க. ஜோரோ எங்கடா போறேன்பா. சாஞ்சி நாமி இப்படி விட்டுட்டு போகாதேன்பா. இதுக்கப்புறம் உசாப்பன் நாமி போற வழியில டோர்ல பேப்பர் நோட் ஒன்னு இருக்கும். பார்த்தா விமன் அலோவ் பண்ண மாட்டோம், மென் வேணா போலான்னு இருக்கும். உசாப் இதை பத்தி தெரியுமாங்கவும் நாம எனக்கும் சரியா தெரியலன்பா. சாஞ்சியன் ஜோரோ நிலைமை தான் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும். சாப்பருக்கு அது இங்க ஃபீல் ஆகும். ராபின் ஏதாவது ஆச்சான்னு கேப்பா. சாப்பர் இல்ல ஒண்ணும் இல்லைன்பா. அந்த பக்கம் ஜோரோ அண்ட் சாஞ்சி ஜஸ்ட் மிஸ்ல மண்டை முட்டி நின்று இருப்பானுங்க. சரி இது நல்ல வேலை நடக்கலின்பானுங்க 2 பேரும். இதுக்கப்புறம் உசாப்பன் நாமியை காட்டுவாங்க. அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அடியில ஃபுல்லா ஜெயில் கைதிகளா இருப்பானுங்க. கீழே ஓபன் ஸ்பேஸா இருக்கும் இல்லையா, பொம்மனோட ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் இது கஷ்டம் இல்லையா. இருந்தும் நாமி போலான்னு பாப்பா. பட் ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவா. அவனுக்கு கொடுக்குற கமெண்ட்டும் தப்பா இருக்கும். உசாப் அவனுக்கு ரொம்ப வருஷ காலமா இருட்டுல தானே இருந்திருப்பாங்க. பிளாஷ் லைட்டை யூஸ் பண்ணலாம், அது மூலமா அவங்களுக்கு கண்ணு கூசும்ல, அந்த டைம்ல நம்ம அப்படியே தப்பிச்சு போயலான்பா. ஒன்ஸ் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஓடவும் அந்த ஜெயில் கைதியை உசாப்பை மட்டும் தனியா பிடிச்சிருப்பானுங்க. நாமி டே நீ எப்படியா தப்பிச்சு வந்துட்டு ஓடி இருப்பா. அந்த பக்கம் உசாப்ப கண்ட இடத்துல கை வச்சுட்டு இந்த உமனோட ஸ்கின்லாம் ஸ்மூத்தா இருக்குன்பானுங்க. சாப்பர் அதை ஃபீல் பண்ணுவான். ராபின் என்னாச்சுன்னு கேப்பா. அப்புறம் இல்ல ஒண்ணும் இல்லைன்பா. இதுக்கப்புறம் நாமி ஒரு ரூமுக்கு வந்துட்டு இதென்ன இந்த இடமும் வியர்டா இருக்குன்பா. டக்குன்னு பார்த்தா டோர் க்ளோஸ் ஆயிருக்கும். லூஃபி சாப்பிட்டே வா நாமி ஏன் லேட் ஆச்சுன்பா. நாமி அடே என்னடா பண்றேன்பா. லூஃபி ரைஸ் கிராக்கர் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கேன்பா. நாமி அது பார்த்தாலே தெரியுது இங்க என்னடா ஜாலி பண்ணிட்டு இருக்கீன்பா. திடீர்னு பார்த்தா ஃபாக்ஸி பேசுறது கேட்கும். உங்க 2 பேத்தையும் காலி பண்ணா போதும், நான் மொத்த பேத்தையும் காலி பண்ணதுக்கு சமன்பா. நாமி அடே ஏண்டான்பா. ஃபாக்ஸி நீ ஒரு எக்ஸலண்டான நேவிகேட்டர் அண்ட் இவன் தான் கேப்டன் அட்வைஸ் பண்ற காலி வந்தா இருக்கணும். இந்த சமயத்துல நீ தான் ஸ்ட்ராட்டஜி அட்வைசராகவும் இருக்க. அதனால உங்க 2 பேத்து காலி பண்ணா போதும், மத்தவங்க ஆட்டோமேட்டிக்கா காலியான கணக்கு தான்பா. லூஃபி நல்ல பிளான் தான்பா. டீ குடிச்சிட்டு இது கொஞ்சம் பேடா இருந்தாலும் சரி வா மோதி பாத்தரலான்பா. ஃபாக்ஸி பிரதர் தயாரா இருந்துக்கன்பா. பார்த்தா 2 புது மிஷினை ரிவீல் பண்ணுவானுங்க. நாமி இது என்னன்பா.
லூஃபி அது புதுசா இருக்கு, ஆனா இது கொரில்லா பேண்ட்ன்பா. பாக்ஸி கடுப்பாயிருப்பான், டே கொரில்லா பேண்ட் இல்லடா கொரில்லா பஞ்சர் 13 லூஃபி நாமி அந்த பக்கமா போய் ஒளிஞ்சு சொல்லிட்டு இதை நான் பாத்துக்கிறேன்பா. கம் கம் பிஸ்டல் பண்ணுவான். பாக்ஸி இதை பத்தி தெரிஞ்சுமா பண்றேன்பா. லூஃபி ஒன்ஸ் பஞ்ச் வைக்கவும் கையில பத்திக்கும். பாக்ஸி நான் தான் சொன்னேன்லன்பா. போஷ் நாமி அட்டாக் பண்ணிட்டு டாங்கி கிங்கர் 18 நீ மறந்துடக்கூடாதுன்பா. நாமி கடுப்புல இருக்கும் போதே லூஃபி கூப்பிட்டு தண்ணி கேட்பான். நாமி எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்குன்ட்டு கிளைமா அட்டாக் பயன்படுத்துவா. போஷ் வேணா மேஜிக் ட்ரிக்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நக்கல் பண்ணுவா. நாமி லூஃபியை தயாராருன்னு சொல்லிட்டு எனக்கான வெதை தண்டாருன்பா. பார்த்தா இடி இடிக்கும். பாக்ஸி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்பா. டக்குன்னு பார்த்தா மழை பெய்யும். பாக்ஸி என்ன வேலை பாக்குறீங்க, இதால எல்லாம் எங்களை தடுக்க முடியாதுன்பா. லூஃபி ட்ரை பண்ணாம சொல்ல முடியாதுன்பா. பாக்ஸி ஓம் பஞ்சஸ்ல இங்க வேலைக்கு ஆகாதுன்ட்டு கொரில்லா பஞ்ச் கோல்டன் ஹிட்ஸ் பண்ணுவான். லூஃபி தண்ணி நெருப்பு அணைச்சிரும்ட்டு பஞ்ச் வச்சிருப்பான். மிஷின் பயங்கரமா பொழந்திருக்கும். போஷ் இதை பார்த்து பயந்துட்டு என்ன பண்றான்பா. நாமி அவ கிளைமா அட்டாக் எடுத்துப்பா. லூஃபி கொரில்லா பஞ்சர் அப்படியே சுத்தி விடுவோம். அது போய் டாங்கி கிக்கர் மேல மோதும். மொத்தமா 3 பேரும் காலியாகி மேல இருக்க மஸ்ட் எல்லாம் உடஞ்சிருக்கும். பாக்ஸி பைரட்டோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் என்னாச்சுன்னு பாத்துட்டு இருப்பானுங்க. பார்த்தா பாக்ஸி வந்துட்டு நான் வந்துட்டேன்பா. எல்லாரும் சூப்பர்ன்ட்டு கத்திட்டு இருக்கும் போது ஆனா தோத்துட்டேன்பா. லூஃபியன் மத்தவங்க அவனை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இதை பார்த்தா பாக்ஸி பைரட்ஸ் கவுந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஜோரோ சாஞ்சி வந்திருப்பாங்க. ஜோரோ உசாப்ப தூக்கிட்டு வருவான். பாத்தியா ஒன்னாலதான் நம்ம வரக்கு லேட் ஆகி போச்சு, ஆல்ரெடி மேட்சே முடிச்சிட்டாங்கன்பா. சாஞ்சி நீ தொலைஞ்சு போயிட்டனால தான்டா வர லேட்டுன்பா. பாக்ஸி ஹே ஸ்ட்ராஹட் பைரட், இங்க பாரு நான் சண்டையில வேணா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா மத்த விஷயத்துல ஏமாத்த மாட்டேன். நீ எங்க விஷயத்துல என்ன பண்ண விரும்புறவே பண்ணிக்கன்பா. லூஃபி அப்படியே விஷயம்ட்டு பேங்க் ஃப்ராக் பைரட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களை திரும்ப உன் க்ரூலயே எடுத்துக்கன்பா. பாக்ஸி ஃபர்ஸ்ட் மறுக்கிற போல இருக்கும், இருந்தாலும் திரும்ப ஏத்துப்பான். அந்த கேப்டன் கண் கலங்கிருப்பான். லூஃபி போட போய் பேசுன்னு கட்ட விட்டுருவான். பாக்ஸி தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் ஏன்னா எனக்காக திரும்ப வேலை செய்வீங்களான்னு கேட்பான். சுத்தி இருக்க எல்லாரும் கொண்டாடுவாங்க. நாமி அவன் கரிஸ்மா நல்லாதான் இருக்குன்பா. சுத்தி இருக்க அந்த ஹாரம் பொண்ணுங்கள்லாம் அவனை கட்டி பிடிச்சிட்டு பாஸ்ன்பா. நாமி இதை பார்த்தாலே எரிச்சலாவதுன்பா. சாஞ்சி பாஸ்ன்ட்டு சிம் பண்ண ஓடுவான். நாமி சாஞ்சி இழுத்து பிடிச்சிட்டு என்ன விட்டு மாறலான்னு பாக்குறேன்பா. சாஞ்சி சும்மா பண்ண டார்லிங்பா. இதுக்கு பிறகு 2 பேரும் பார்ட் செப்பரேட் ஆவாங்க. பாத்துப்போன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லூஃபி தலையில ஆஃப்ரோ போடுவாங்க. லூஃபி டோனை மாத்தவும் நாமி புடுங்கி வச்சுப்பா. சாப்பர் உசாப்ப முழிக்க வச்சு எங்க நீ முழிக்க மாட்டேன்னு பயந்துட்டேன்பா. உசாப் எந்திரிச்சவன் எங்க இருக்குன்ட்டு ஏய் நாமி என்ன மாட்டி விட்டு போயிட்டீங்களேன்பா. நாமி அங்க நான் என்ன பண்ண முடியும் மறந்துட்டியான்பா. உசாப் எந்திரிச்சவன் அவங்க பிளான்ல இருந்து தப்பிச்சுமே, ஆனா அவங்களை காலி பண்ற அளவுக்குலாம் யோசிக்கல, இருந்தாலும் ரொம்ப ட்ரிக்கியா தான் இருக்கானுங்கன்பா. நாமி தான் பயங்கரமா சிரிப்பா. போஷ் அந்த பக்கம் ஃபாக்ஸி கிட்ட பாக்ஸ் நமக்கு நம்மளோட க்ரூ மெம்பர்ஸும் ஷிப்பும் கிடைச்சாச்சு, ஸ்ட்ரா ஹெட்ஸை தாண்டி டேவி பேக் ஃபைட்டுக்கு யாராவது கூப்பிட போறமான்பா. பாக்ஸி இல்லைங்க ஹேம்பர்க் அவர் ஏதோ புதுசா யோசிப்பாரு போலன்பா. பாக்ஸி நம்ம ஸ்ட்ரா ஹெட்ஸை தான் தோக்கடிச்சாகணும், இல்லைன்னா வாழ்க்கை பூரா இங்க பாரு இந்த சைட்ல டிராவல் பண்ண வேண்டியது வரும். வாங்க திரும்ப போய் அவனையே சேலஞ்ச் பண்ணலான்ட்டு காத்துடுறா ரப்பர் பையான்பா. அவங்களும் ஒரு சர்டன் ஐலாண்ட் போயிருப்பாங்க. நாம அங்க யாரும் வாழ்ற போல எனக்கு தெரியலன்பா. லூஃபி அங்க போய் என்ஜாய் பண்ணலான்னு கத்துவான். சாஞ்சி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கலான்பா. நாமி எலி தவளை எல்லாம் புடிச்சிட்டு வரக்கூடாதுன்பா. ஜோரோ அதுக்கு என்ன உன் வயிற்றுக்குள்ள போயிட்டா எல்லாம் ஒண்ணுதானன்பா. நாமி மண்டையிலே பொக்கு பொக்குன்னு வச்சிருப்பா. இதுக்கப்புறம் சாஞ்சிக்கு ஃபிஷ் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. சாஞ்சி சூப்பர்ன்பா. லூஃபி சாப்பாடு சாப்பிட்டு வேற லெவல்ன்பா. சாஞ்சி இப்படி வாயில முதக்கிட்டே சாப்பிடாதேன்பா. உசா பேண்டா ஷிப்ல இருக்க ஸ்நாக்ஸையும் காலி பண்ணிட்டு இப்பவும் சாப்பிட்றியாடான்பா. லூஃபி நான் இன்னும் சாப்பிடுவேன்பா. சாஞ்சி நம்மளோட சப்ளைஸ் இப்பவே காலியாயிரும் போலன்பா. சாப்பர் ராபின் வந்து நீயும் சாப்பிடுன்பா. ராபின் இல்ல எனக்கு போதுன்பா. சாப்பர் இப்படி நீ புக்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா புழுவாயிருவ, அப்புறம் உன்ன புத்தக புழுன்னு சொல்லுவாங்கன்ட்டு கிளம்பிடுவான். ராபின் இதை கேட்டு சிரிப்பா. பாக்ஸி ஸ்ட்ரா ஹேட்டை பாத்துறேன், அவனுக்கான பாடத்தை கத்து கொடுக்கலான்பா. அது அவனுக்கு கிராப் வேஷத்துல வந்திருப்பாங்க, எல்லாருமே நோட் பண்ணிருப்பாங்க அது ஃபாக்ஸி அண்ட் டீம் தானே. ஃபாக்ஸி இதை சாதாரண கிராப்ன்ட்டு விட்டுருவாங்கன்ட்டு முதல்ல போய் அவங்க ஷிப்பை கவனிக்கலான்பா. லூஃபி சாப்பிட்றதுக்கு கிராப் கிடைச்சிருக்குன்ட்டு இழுத்து பிடிப்பான். நம்ம அழுகவன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானான்ட்டு பாப்பாங்க. ஒன் ஸ்ட்ரிக் பண்ணி லூஃபியை காலி பண்ணலான்னு பாப்பானுங்க. லூஃபி என்னையே கோவப்படுத்தி பாக்குறேன்ட்டு அடிச்சு பொழந்திருப்பான். ஃபாக்ஸி இப்போ ஷாம்பர்க் வந்து விழுகவும் லூஃபி ஏன்டா கிராப் சாப்பிட்ற வைக்க என்னடா பண்ணீங்க பரிதாபகரமா இருக்குன்பா. அண்ட் அதோட கையையும் சாப்பிட்ற போல வாயில வச்சிருப்பான். உசாப் முதல்ல அதை வாயில இருந்து எடுறான்பா. சாஞ்சி அவங்களை விட்டு தள்ளிட்டு வாங்க பாபிக்யூ சாப்பிடலான்பா. இதுக்கப்புறம் லூஃபி எனக்கு அதை பார்த்ததுல இருந்து இன்னும் பசி எச்சாயிருச்சுன்பா. இந்த பாயிண்ட்ல போஷுக்கு பசி எடுத்து பசிக்குதுன்பா. பாக்ஸி நம்ம என்ன சாப்பிடவா வந்தோம் சண்டை போட வந்தோம்னு பேசிட்டு இருக்கும் போதே சாஞ்சி அவன் அடிச்சு தள்ளி விட்டு போஷுக்கு சாப்பாடு கொடுப்பான். போஷ் அது நல்லா இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு பேசாம எங்க ஷிப்புக்கு குக்கா வந்துறேன்பா. சாஞ்சி தாராளமான்ட்டு ஆடுவான். தூரம் முதல் வேலை போய் தொழடான்பா. இதுக்கப்புறம் போஷ் ஃபாக்ஸி பைரட்ஸை கான்டாக்ட் பண்ணிட்டு பாஸ் அங்க வசமா மாட்டிக்கிட்டாரு, இருந்தாலும் வந்து எங்களை கூட்டிட்டு போங்கன்பா. இதுக்கப்புறம் கிளம்பும் போது சாஞ்சி கிட்ட உன் சாப்பாட்டையும் உன்னையும் மறக்க மாட்டேன் பாயிண்ட் போவா. சாஞ்சி பார்த்து போன்ட்டு இருக்கப்ப ஜோரோ நீ என்ன கிளம்பலையான்பா. சாஞ்சி நான் இல்லாம நாமி என் ராபினுக்கு எப்படி நல்ல சாப்பாடு கிடைக்கும், என்ன நாமி நான் சொல்றது சரிதானு திரும்புவான். நாமி அந்த பக்கமா போயிருப்பா. சரி சீக்கிரம் வாங்க இந்த பக்கம், நமக்கான எமர்ஜென்சி ஃபுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் சேகரிப்போன்பா. சாஞ்சி சிம் பண்ணிட்டு பின்னால ஓடுவான். உசப் இங்க ஏதாவது உனக்கு மெடிசனல் திங்ஸ் கிடைச்சதான்னு கேட்பான் சாப்பர் கிட்ட. சாப்பர் இங்க நிறைய ரேரான விஷயங்கள் பாக்குறான் தான், ஆனா இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு விஷயம் மட்டும் ஏதோ சரியா படலின்ட்டு கீழே இருக்க அந்த ஸ்ட்ரைட் ட்ராக்க பாப்பான். உசப் ஆமா இது கொஞ்சம் வேடா தான் இருக்கு, ஏதோ சைக்கிள் வந்த போலன்பான். சாஞ்சி இங்கதான் யாரும் வாழாத போல இருக்கே, அப்புறம் எப்படா சைக்கிள் எல்லாம் வந்திருப்பாங்கன்பா. ராபின் மட்டும் தான் கொஞ்சம் வேடா இருக்க போல இருக்கும். லூஃபி நம்ம ஜங்கிள்குள்ள வந்துட்டோன்ட்டு என்னடா இங்க ஒண்ணுமே இல்லாம சும்மா எம்டி ஸ்பேஸ் போல இருக்குன்பா. சாப்பர் திடீர்னு எதையோ பார்த்துட்டு ஓடுவான். லூஃபி எதுக்கு இப்படி ஓடுறான்பா. ஜோரோ ஏதாவது மெடிசனல் ஹெப்ப பாத்துருப்பானா இருக்குன்பா. லூஃபி பார் மேல இருக்க அதை பார்த்துட்டு அடே என்ன விட்டுட்டு மஷ்ரூம் சாப்பிட ஓடுற இடான்ட்டு சேஸ் பண்ணுவான். சாப்பர் அந்த பக்கம் ஓடினவன் தட்டி விட்டு விழுந்திருப்பான். என்னடா ஆச்சுன்ட்டு எல்லாரும் வந்து பாப்பாங்க. சாப்பர் தலையை தேய்ச்சிட்டு ஓ நீ மஷ்ரூம் இல்லையான்பா. பார்த்தா ஆக்கிஜி தான் ஐ மாஸ்க் போட்டு தூங்கிட்டு இருப்பான் நின்னுட்டு. ஒன்ஸ் மாஸ்க கழட்டிட்டு முன்னால பாக்கவும் ஓ ஒரு ரகுண்டாகான்பா. சாப்பர் கடுப்பாயிருப்பான், என்
தலையில கொம்பு இருக்கிறது தெரியுது தானே, நான் கலைமான்றான்பா. லூஃபி வந்துட்டு டே சாப்பர் நீ ஓகேவான்னு கேட்பான். ஆக்கிஜியை பார்த்துட்டு யாரா அவன்பா. ஜோரோன்னு சாஞ்சி வந்துட்டு என்னாச்சுன்பானுங்க. ஆக்கிஜி தூங்கிட்டு இருந்த என்ன ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணீங்கன்பா. லூஃபி உனக்கு என்னடான்பா. உசாப் இவன் இவ்வளவு அவசரமா இருக்கான்பா. நாம யார் இவன்பா. ராபின் அவனை பார்த்து பேனிக் ஆகி அப்படியே விழுந்திருப்பா. லூஃபி ராபின்பா. ஜோரோ கத்திலேயே கை வச்சிருப்பான். சாஞ்சிமா ஏதாவது எனிமியான்னு கேட்பான். உசாப் நாம என் சாப்பர் எனக்கு ஏதோ சரியா படலின்பாங்க. ஆக்கிஜி டே கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சும்மா ரைட் பண்ண வந்தேன், எதுக்கு இப்படி ரத்த வரியெல்லாம் காட்டுறீங்கன்பா. ஜோரோ நீ என்ன ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன்டான்பா. ராபின் தான் இவன் மரைனை சேர்ந்தவன், வேர்ல்ட் கவர்மெண்டோட அல்டிமேட் பவர் ஹவுசஸ்ல ஒருத்தன்பா. லூஃபி நிஜமாவான்ட்டு ஷாக்காவா. ராபின் ஆமா இவன் தான் ஆக்கிஜி, நேவி ஹெட் குவார்டர்ஸோட அட்மைரல்பா. ஆக்கிஜி சிரிச்சுட்டே நீ பார்க்க ரொம்ப அழகான பொண்ணாதான் இருக்க நீக்கோ ராபின்பா. இதோட எபிசோட் முடிஞ்சது. கடைசியா நேவி ஹெட் குவார்டர்ஸ் அட்மைரல் ஆக்கிஜி த ஃபெரோசிட்டி ஆஃப் அன் அல்டிமேட் பவர் ஹவுஸ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.